வெல்கம் டு மை சேனல். நம்ம இன்றைக்கி பார்க்க போகிறது ஒரு தை பொங்கல் திருநாள் அன்னைக்கு எல்லா காய்கறியும் போட்டு ஒரு கூட்டுக்கறி தாங்க பார்க்க போகிறோம். இதுக்கு என்னென்ன இன்க்ரீடியன்ட் தேவைன்னு பார்த்துடலாம் வாங்க. இப்போ நான் என்னென்ன காய்கறி இருக்கோ எல்லாத்தையும் எடுத்து வச்சுக்கோங்க. நான் பட்டாணி, பச்சை முச்சை, காலிஃப்ளவர், உருளைக்கிழங்கு, கேரட்டு, புடலங்காய், பூசணிக்காய், கத்திரிக்காய் எல்லாம் கேரட்டு எல்லாம் எடுத்து வச்சுருக்கேன். உருளைக்கிழங்கு, கேப்சிகம், நீங்கள் வாழைக்காய் இருந்தால் வாழைக்காய் எடுத்துக்கலாம். வாழைக்காவும் நல்லாயிருக்கும். என்ன காய்கறி இருக்கோ கிழங்கு ஐட்டங்கள் நிறையா இருந்தால் எடுத்துக்கோங்க, நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். இப்போ ஒரு குக்கர் எடுத்து வச்சுக்கிறேன். நீங்கள் கடாய் கூட வச்சுக்கலாம். நான் குக்கர் வச்சுருக்கேன். குக்கர் நல்லா சூடாகட்டும். சூடானதுக்கப்புறம் அதில் எண்ணெய் ஊற்றி, எண்ணெய் நல்லா சூடானதுக்கப்புறம் கடுகு சேர்த்துருக்கேன். கடுகு நல்லா பொரியட்டும். பொரிஞ்சதுக்கப்புறம் கொஞ்சமாக ஜீரகம் சேர்த்துக்கலாம் ஃப்ளேவருக்காக. ஜீரகம் போட்டு ஜீரகம் நல்லா பொரிஞ்சதுக்கப்புறம் வெங்காயம் போட்டுக்கலாம். நான் பெரிய வெங்காயம் சேர்த்துருக்கேன். உங்கள்கிட்ட சின்ன வெங்காயம் இருந்தால் சேர்த்துக்கோங்க. சின்ன வெங்காயம் ரொம்பவே டேஸ்ட்டாக இருக்கும். அதனால் ஒரு கையளவுக்கு வெள்ளைப்பூடு சேர்த்துக்கலாம். ஏன்னா எல்லா காயுமே வாய்வு ஐட்டம் இருக்கிற காய்கள்லாம் கொஞ்சம் சேர்த்துருப்போம். அதனால் இப்போ வெள்ளைப்பூடு வெங்காயம் நல்லா வதங்கட்டும். வதங்கினதுக்கப்புறம் தக்காளி சேர்த்துக்கலாம். இப்போ பாருங்கள், வெள்ளைப்பூடு வெங்காயம் எல்லாமே லைட் ப்ரௌன் கலரில் வந்துருச்சு. இந்தளவு வந்தால் போதும். இப்போ நம்ம வெட்டி வச்சுருக்க தக்காளி, உங்களுக்கு புளிப்பு எந்த அளவுக்கு தேவையோ, நான் 4-5 தக்காளி எடுத்து வச்சுருக்கேன். நீங்கள் உங்களுக்கு புளிப்பு எந்த அளவுக்கு தேவையோ அந்த அளவுக்கு புளிப்பு சேர்த்துக்கோங்க. நான் 4 தக்காளி மட்டும் சேர்த்துருக்கேன். ஏன்னா புளி கொஞ்சம் சேர்க்குறோம் அதனால். இப்போ தக்காளி நல்லா வதங்கி வரணுங்க. இப்போ பாருங்கள், நல்லா வதங்கி வந்துருச்சு. இந்த ஸ்டேஜில் எல்லா காயும் போட்டுக்கலாம். இப்போ நான் பூசணிக்காய், காலிஃப்ளவரு எல்லா காயும் எடுத்து வச்சுருந்தேன். எல்லா காயும் போட்டுட்டேன். நல்லா கழுவிட்டு 2-3 டைம் கழுவிட்டு எடுத்து வச்சுக்கோங்க. அதுக்கப்புறம் எல்லா காயும் ஒன்றா அதில் சேர்த்துக்கலாம். சேர்த்து நல்லா கிளறி விட்டுக்கோங்க. நான் நிறைய காய் வெட்டி வச்சுருந்தேங்க. எல்லா காயுமே அதில் சேர்த்துக்கிட்டேன். சேர்த்து நல்லா கொஞ்சமாக மஞ்சப்பொடி போட்டு நல்லா வதக்கி விட்டுக்கோங்க. இது எண்ணெயில் 2-3 நிமிஷம் வதங்கினா போதும். ஏன்னா ரொம்ப வதங்கணும்னு அவசியம் இல்லை. லேசாக 2-3 நிமிஷம் வதக்கி விட்டுக்கோங்க. இந்த காய்கறிக்கு தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கோங்க. பத்தலைன்னா கடைசி போட்டுக்கலாம். இப்போ நம்ம வெள்ளைப்பூடும் சேர்த்துருக்கோம். பெருங்காயமும் கொஞ்சம் சேர்த்துக்கலாம். பெருங்காயம் நல்லா வாடையாகவும் இருக்கும் குழம்புக்கு. இன்னொன்று கொஞ்சம் அஜீரண கோளாறுலாம் இருக்காதுங்க. அதனால் இப்போ நல்லா கிளறி விட்டுக்கோங்க. ஒன்றோட ஒன்று நல்லா சேர்கிற அளவுக்கு எல்லாத்தையும் நல்லா ஒன்றா கிளறி விட்டுக்கோங்க. இப்போ இந்த காய் எல்லாமே அந்த எண்ணெயில் உப்பு, பெருங்காயம் நம்ம போட்ட எல்லாமே அதோடு நல்லா மிக்ஸ் ஆகி கலந்து வந்துருச்சு. இப்போ பாருங்கள், லேசாக கொதிக்க ஆரம்பிச்சிருச்சு. அந்த காயிலேருந்து தண்ணி வெளியே வர ஆரம்பிச்சிருச்சு. இந்த ஸ்டேஜில் நான் வீட்டில் அரைச்ச குழம்பு மிளகாப்பொடி ஒரு 2 ஸ்பூன் அளவுக்கு எடுத்து போட்டிருக்கேன். உங்கள்கிட்ட வீட்டில் அரைச்ச குழம்பு மிளகாப்பொடி இல்லைன்னா 2 ஸ்பூன் அளவுக்கு மிளகாப்பொடி சேர்த்துக்கோங்க. 2 ஸ்பூன் அளவுக்கு மல்லிப்பொடி சேர்த்துக்கோங்க. உங்களுக்கு கரெக்டாக இருக்கும். இப்போ கொஞ்சமாக அதை நல்லா அந்த மிளகாப்பொடி அந்த இதோடு சேர்ந்து வர அளவுக்கு நல்லா இது பண்ணிக்கோங்க, கிளறி விட்டுக்கோங்க. இப்போ நான் ஒரே ஒரு சின்ன எலுமிச்சம்பழம் சைஸ் அளவுக்கு புளி எடுத்து வச்சுருந்தேன். அந்த புளியை அது கூட சேர்த்துக்கலாம். புளியும் நல்லா சேர்ந்ததுக்கப்புறம் புளி கொதிக்கணுங்க. இது காய் நல்லா வேகிற அளவுக்கு கொஞ்சம் வதங்கினதுக்கப்புறம் புளி சேர்த்துக்கோங்க, இல்லைன்னா காய் வேகாது. அதுக்காக இப்போ நல்லா அந்த காயில் எல்லாத்தையும் புளியை இது பண்ணதுக்கப்புறம் புளி தண்ணியை கரைச்சி விட்டதுக்கப்புறம் நான் அரிசி களைஞ்ச தண்ணி எடுத்து வச்சுருந்தேன். அரிசியை 2-3 டைம் கழுவிட்டு ஊற வைப்பீங்க இல்லையா, அந்த தண்ணி கொஞ்சம் எடுத்து வச்சுக்கோங்க. நான் அந்த தண்ணியை தான் போட்டு இதில் ஊற்றி கொஞ்சம் வேக வச்சுருக்கேன். இப்போ பாருங்கள், காய் முக்கால்வாசி பதம் ஏன்னா ரொம்ப வேகணும்னு அவசியம் இல்லைங்க, அப்புறம் நொசன்னு ஆயிரும். அதனால் பதம் வெந்தால் போதும். வெந்ததுக்கப்புறம் நான் பருப்பு வேக வச்சுருந்தேன். நீங்கள் பருப்பு கொஞ்சம் கிரேவி மாதிரி உங்களுக்கு வேணும்னா கட்டியாக பருப்பு வேக வச்சுக்கோங்க. நான் கொஞ்சம் குழம்பு மாதிரி வேணும் அப்படிங்கிறனால பருப்பு கொஞ்சம் தண்ணியாக எடுத்து வச்சுருந்தேன். நீங்கள் எவ்வளோ போட்டாலும் நீங்கள் அதுக்கப்புறம் லாஸ்ட்டாக கெட்டியாயிருங்க. அவ்வளோதான், நம்ம இது குழம்பு ரெடி ஆயிடுச்சு. இதே மாதிரி இன்னொரு வீடியோவில் மீட்